ராக்ஸி எங்களுக்கு கொடுத்த ஆர்டர்னாலதான் நாங்க இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாரோட மெமரியும் அவங்க மாத்திட்டாங்க. இது எல்லாத்தையும் நாங்க ஈவாக்ஸ்க்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு சுத்தமா தெரியாது. மொத்தம் எத்தனை எடுத்துட்டு போனீங்க? 3 மெகாட்ரான்ஸ். அது என்னது? இதுவும் அவங்க வேலையா தான் இருக்கும். ப்ராக்ஸி வேலையா தான் இருக்கும். என்னாச்சு? இங்க கரெக்டா இருக்கிற பவர் ஓவர்லோடடா இருக்கு. எப்படி? எல்லாம் இந்த டிரைவால தான். இத கண்டிப்பா ராக்ஸி தான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். என்ன அவங்க நம்ம நினைச்சத விட ஓவரா சிந்திட்டு போயிராங்க. இவங்களுக்கு எதுவும் ஆகாதுல? இவங்களோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் டேமேஜ் ஆயிருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க எழுந்துக்க மாட்டாங்க. இவங்களை காப்பாத்துறதும் கஷ்டம் தான். என்ன? நிச்சயமா நம்ம அவங்களுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும். நான் ட்ரை பண்றேன். ஆனா கண்டிப்பா நான் இதை சரி பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. இவளை இப்படி ஆக்குனதுக்கு காரணம் கண்டிப்பா ராக்ஸியா தான் இருக்கும். அவளை பிடிச்சா இவளை குணப்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல? அதுவும் சரிதான். சரி, இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியாவது பொழைக்க வைக்கணும். வாங்க போலாம். எங்க போற சன்? உன்னோட எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு முதல்ல கொஞ்சம் யோசி. ஆனா அவங்க டேஞ்சர்ல இருக்காங்க. நாம அந்த மெகாட்ரானையே விட்டுட்டு இங்க நின்னுட்டு இருக்கோம். சிட்டில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. கமாண்டர், நீங்க சொல்றது சரிதான். முதல்ல நம்ம ஈவாக்ஸோட பிளான் தடுத்து நிறுத்தணும். முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற நம்மளோட பொருட்களை வாங்கணும். அதுக்கப்புறம் பிளான் நிறுத்தணும். பா நீ கூட கவலைப்பட்டுக்காத. முதல்ல ஒரு வேலையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இன்னொரு வேலையை முடிச்சிடலாம். நான் சொல்றீங்க நீங்க. அதே தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இங்க பேசி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா நம்ம வேலையை பார்க்கலாம். இனிமே என்ன பண்ணணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். சரி, நாங்களும் கிளம்புறோம். டாவின், நீ எங்க இருக்க? முதல்ல என்னோட ஃபேமிலில இருந்து இதை ஆரம்பிக்க நினைச்சேன். அதனால தான் இந்த மீட்டிங். அடுத்ததா என்னுடைய பையன் இதை தொடர்ந்து செய்வான். நாட்டு மக்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். ரேஞ்சர்ஸ் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா நமக்காக அவங்க இந்த சிட்டியை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்தே இல்லை. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இங்க தேடி கிடைக்கவே இல்லையே. இங்கதான் டெவின் இருப்பான கமாண்டர் சொன்னாங்க. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. நம்ம டெவினை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, இங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே கமாண்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏதாவது ரோபோட்ரான் வந்திருக்காங்களா செக் பண்ணிட்டே இரு. நாமளும் ரேஞ்சர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டி எப்பவுமே சேஃப் தான். எவன் அவன் எதுக்கு வந்து முட்டது? வேலை நான் உடையில என்ன பண்ற பாரு. மாடா வெள்ள ஏய், நம்ம மெகாட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர். இது திரும்ப நம்ம கிட்டே வந்துருச்சு. இந்த நேரத்துல இவனுக்கு வருவானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. யார் இவனுங்க? அடிக்கிறதுக்காடா யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. சீக்கிரட் சீக்கிரட் பா 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 தள்ளிக்கிட்டே ஓடிடலாம். ஏய் முடிஞ்ச ஏரியா பக்கம் வாங்கடா வாங்கடா வாங்கடா. தலைவர்கள் சரியா இருந்தா நாட்டு மக்களை நல்லபடியா பாத்துக்க முடியும். எப்பவுமே இதை என் மனசுல நான் வச்சுப்பேன். இந்த தடவை நீங்க என்ன மேயராக்குனா இதுவரைக்கும் பண்ணதை விட நிறைய நான் செய்வேன். ஏதோ ஒரு ஆபத்து. உடனடியா எல்லாரும் இருந்து கலைஞ்சு போயிடுங்க. சீக்கிரம் ஓரப்போ ஓரப்போ. மிஸ்டர் மேயர், நம்ம இங்க இருந்து போயிடலாம் வாங்க. ஆனா இந்நேரத்துக்கு பவர் ரேஞ்சர்ஸ் இங்க வந்திருக்கணுமே. அவங்க எங்க போனாங்க? டெவின் எங்க போயிட்டான்? ஹே டெவின், டெவின்! இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால இதை நம்பவும் முடியல. காப்பாத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வந்துருங்க. நாங்க பாத்துக்கிறோம். Hey guys. சரியான நேரத்துக்கு வந்த டெவின். இங்க என்ன ப்ராப்ளம்? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது நாங்க வர வழியில மெகா டிரான்ஸ்போர்ட்டரை பார்த்தோம். அந்த வண்டியில தான் அது இருக்கு. அத முதல்ல நம்ம எடுத்தாகணும். சீக்கிரமா வாங்க. பாத்து போயிட்டு வாங்க. Come on Rangers. இவங்களை காலி பண்ணுங்க. என்னாச்சு? எல்லாம் நாங்க சொன்னபடி தயாரா தானே இருக்கு. அது செய்ய முடியல. அந்த 3 மெகாட்ரான் டிரான்ஸ்மிட்டரையும் உடனடியா இந்த டவர்ல நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இல்லனா நீங்க சொன்ன பிளான் எதுவுமே நடக்காது. நாம அங்க போறதுக்கு முன்னாடி ரேஞ்சர்ஸ் அங்க போய் இருக்காங்க. அதனால நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. என்ன நடக்குதாங்க? நாம அனுப்பி வச்சவங்க எல்லாருமே வேஸ்ட்.
கண்டிப்பா அவங்க கைக்கு அது கிடைக்கவே கூடாது. அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். கிகாட்ரான சென்ட் பண்ணு. என்ன சொல்ற புரியல? உடனே செய். பாரா சரி சரி ஓவரா சவுண்ட் விடாத. எதா இருந்தாலும் நான் தானே செஞ்சாகணும். பி ஸ்லாஷ். அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸை நம்ம எடுத்தாகணும். கம் ஆன். இது இங்க வந்தாச்சு. ஆமா இதோ கிடைச்சிருச்சு. கமாண்டர், அந்த டிரான்ஸ்போர்ட்டர் எல்லாருமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ப்ராக்ஸி எப்படி இருக்கா? அவளோட கன்ஷியன்ஸ் மோசமா தான் இருக்கு. ஆனா அவளை நாங்க கண்காணிச்சுட்டே இருக்கோம். சீக்கிரமா. இப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். மத்ததுல தேவையில்லாம கவனத்தை செலுத்தாதீங்க. எதுக்காகவும் அந்த வேலையை நிறுத்தக்கூடாது. எஸ் மேம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, கிகாட்ரானோட டிடெக்ஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க உடனடியா அங்க போகணும். உங்க ஸ்வாட்ஸோட நீங்க அங்க போலாம். ஓகே நாங்க போறோம் கமாண்டர். கம் ஆன் கைஸ். மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம கிகாட்ரான பாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ப்ளூ ரேஞ்சர்ஸ் மட்டும் அந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்து போய்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆஹா. நீயா? இவ எங்க போறா? நீ முதல்ல செய்ய வேண்டிய வேலை அந்த டிரான்ஸ்போர்ட்டரை பேஸ்ல சேர்க்க வேண்டியது. எக்காரணத்தை கொண்டு மறந்துடாத. இவளை சரி பண்ணணும்னா ராக்ஸியை பிடிச்சா போதும்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. போதும், நிறுத்த. நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு ப்ளூ ரேஞ்சர். உனக்கும் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள். வா மோதி பார்த்துடலாம். கிகாட்ரான் இங்க வந்துருச்சு. இப்ப நாம தான் செஞ்சே ஆகணும். கண்டிப்பா. In position. Striker Mega Sword combine. Striker Mega Sword release. Battle mode. ராபிட் பிளாஸ்ட். நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரியும். நான் உன்னை பண்ண விட மாட்டோம். இப்ப எப்படிங்கறத பாரு. ஓ, இது ரொம்ப பலமா இருக்கு பொழுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அதுக்காக நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். இவளுக்கு எப்படியாவது நான் தோக்கடிக்கணும். ப்ளூ ரேஞ்சரோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. என்னது? ஓவர் ஹீட் ஆயிட்டு இருக்கா? அவன் டிரைவிங் தானே பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி ஹீட் ஆகுது? ராவி எங்க இருக்க? ராவி, இதுக்கு மேலேயும் ஒண்ணு நான் விட்டு வைக்க போறது இல்ல. அதை என்கிட்ட கொடுத்துரு. இதுக்காகத்தான பெரிய வேலையை விட்டுட்டு இங்க வந்திருந்தேன். இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கெவின், இன்னும் நாம நிறைய எஃபெக்ட் போடணும்.
இப்ப இது கதையை முடிச்சிட வேண்டியதான். டிரான்ஸ்போர்ட் டேட்டாபேஸ் பிளாஸ்டர். Razor Zone Final Strike. Virus eliminated. அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபார்ம். குட் பை. போய் சேரு. அவளோட பவர் மொத்தத்தை நான் முடிச்சிட்டேன். அப்படின்னா என் ராக்ஸுக்கு எதுவும் ஆகாது. என்னது? இல்ல இல்ல, அதை எப்படியாவது அவனை கொண்டு போக விடாம நான் தடுத்து ஆகணும். ஏய், ரேஞ்சர் ராக்ஸிய காப்பாத்துறதுக்காக நம்ம ராக்ஸியோட பவர் மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு அவ தோத்து போவான்னு நான் நினைக்கவே இல்ல. அவ இல்லனா என்ன, நான் தான் இருக்கேன்ல. இப்போ நம்ம கிட்ட இல்லாத ஒரு டிரான்ஸ்போர்ட் ஸ்கேனர் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் கிடைச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நீங்க நினைச்ச மாதிரியே நாம செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பா இதை செய்வேன் இவாக்ஸ். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் பேசி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இதுதான் உனக்கு கடைசியான வாய்ப்பா இருக்கும். ராக்ஸி, என்ன என்ன இன்னும் இவளுக்கு குணமாகலையா? நான் ராக்ஸி மொத்தமா அழிச்சிட்டேன். அப்படி இருந்தா ஏன் எழுந்திருக்கல? என்ன மன்னிச்சிரு ராபி, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ராவி, இங்க இருந்து நீ முதல்ல வெளியே போ. என்னோட ஆர்டரை நீ ஒபே பண்ணாம இருந்திருக்க. ஒரு ராக்ஸிக்காக மொத்த சிட்டியையும் நீ பழி வாங்குற. அந்த மெகா டிரான்ஸ்போர்ட்டரை வச்சு ஈவாக் என்ன வேணாலும் செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்புதான். ஆனா அந்த டிரான்ஸ்போர்ட்டர் நான் விட்டுற மாட்டேன். கண்டிப்பா அதை இங்க கொண்டு வந்தே தருவேன். நான் உன்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ராக்ஸிக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தேங்க்ஸ் மாம். இன்கமிங் கால். ஹாய் காய்ஸ், நாங்க இங்க ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட்டரை பாத்துருக்கோம். ஆமா, செக்டர் பார்க் 357. இங்க இருந்து உடனடியா கிளம்புங்க. ஈவாக்ஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க அதை எடுத்தாகணும். இங்க பாத்தீங்களா, நிறைய பேர் காவலுக்கு இருக்காங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இது மார்ஃபெக்ஸ் டவரை நோக்கி இருக்கு. அப்படின்னா மத்த 2 டிரான்ஸ்போர்ட்டரும் அதை சுத்தி தான் இருக்கணும். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். டேவன். ஓ, சொல்லுங்கப்பா. எதுக்காக நீ என்ன அப்பான்னு கூப்பிடுற? நான் உனக்கு கால் பண்ணும்போது, உனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது நீ எதுக்குமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதில்ல. அப்புறம் நான் எப்படி உனக்கு அப்பாவா இருக்க முடியும்? மக்கள் ஆபத்துல இருக்கும் போது நீ ஒன்ன காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி இருக்க. நீ என் பையனு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்க. நீ ஆசைப்பட்டதை பண்ணிக்கோன்னு உன்னை விட்ட. ஆனா நீ மக்களுக்கு எந்த வகையிலும் உதவிகரமா இல்ல. அவங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது விட்டுட்டு ஓடி இருக்க நீ. இல்லப்பா, அது அவங்க திரும்பவும் அட்டாக் பண்றாங்க. டேவிட், நீ அதோ அந்த பக்கமா போயிடு. இப்போ நம்மளோட மொத்த வித்தையையும் இறக்க போறோம். இந்த தடவை நம்ம யாருக்கும் பரிதாபம் பார்க்க போறதே கிடையாது. கைஸ், உடனடியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்க இருந்து எடுத்துட்டு போகணும். கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. சீக்கிரம். இப்பவே கொண்டு போயிடுறோம். குட். எஸ். டேய் பிரதர், நம்ம உடனடியா இதை இங்க இருந்து கொண்டு போறோம். சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வா 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 வா. ஒதுங்கடா. அச்சச்சோ, இன்னும் இப்படி ரவுண்ட் கட்டிட்டானுங்க. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. ஓகே.
ரொம்ப நன்றி சார். ஒரு மேயரா இருந்து இந்த பொழக்கிறீங்க. போடா டேய், சீக்கிரம் போடா. வேகமா போகணும். வழி விடுங்க. ஆனா உன கூட்டம் கூட்டமா வரானுங்க. என்ன பண்ண போற பாரு. இவனுங்களே. இப்ப என்ன பண்றன்னு பாரு. என்னென்னமோ ரெடி பண்ற என்னென்னமோ பண்ற. காய்ஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நீங்க ராக்ஸி வேணா தோக்கடிச்சிருக்கலாம், என்ன உங்களால தோக்கடிக்க முடியாது. ஓ அப்படியா? உன்னை எப்படி இப்ப காலி பண்றோம் வேடிக்கை பாக்குறியா? இப்ப பாரு, இட்ஸ் morphing time. Activate beast power. Unleash the beast. Beast blast! Transport Beast Blaster. நீங்க எல்லாரும் இவங்களை இங்கே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கிற இடத்துக்கு போகணும். என் பிளான் இன்னைக்கு தோத்து போக கூடாது. எஸ், கரெக்டா இந்த டவரை நோக்கி தான் இருக்கு. பர்ஃபெக்ட். ஒண்ணு முடிஞ்சது. இதுவும் முடிஞ்சது. டிரான்ஸ்போர்ட்டர் எல்லாம் தயாரா இருக்கு. ரேஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டரை இப்பதான் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட்டரை மட்டும் அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். நாங்க பாத்துக்கிறோம். மூணாவது டிரான்ஸ்போர்ட்டரை இப்ப உங்ககிட்ட தான் அனுப்பி வச்சிருக்கோம். லெட்ஸ் கோ. வந்துட்டேன். டிரைவர் வண்டி எடுங்க சீக்கிரம். ஓ, இது இங்கதான் இருக்கா? இதையும் சுலபமா என்கிட்ட கொடுத்ததுக்கு நன்றி. ஹேய், நீ ரெடியா இரு. மூணாவது டிரான்ஸ்போர்ட்டரை ஆக்டிவேட் பண்ண போறேன். ஹேய், இதுவும் முடிய போகுது. ஓ நோ, அவங்க கிட்ட எப்படியாவது காப்பாத்தணும். ஏய், நீ இதை தடுத்து நிறுத்தலான்னு வந்தியா? ஆமா, டிரான்ஸ்போர்ட் ஜெட் கிளாஸ். ஓ அப்படியா? என்னோட பவரையே இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க. ஏய், ஒழுங்கா அதை எடுத்துட்டு போயிடு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். இவன் ரேஞ்சரா? இதோ கடைசியான டிரான்ஸ்போர்ட்டர் ஆக்டிவேட் பண்ண போறேன். முடிஞ்சது. உங்க கதை எல்லாம் முடிய போகுது. மொத்தமா இந்த டவர் இப்ப எங்களுக்கு சொந்தமாக போகுது.
நோ தேவி, நாம இப்ப என்ன பண்ணி டெவின் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு வர போறோமோன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. இப்ப ஈவாக்ஸோட பேஸுக்கு போறத தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. அப்படின்னா அதுதான் நம்மளோட பிளானா? ஈவாக்ஸோட பேஸ்க்கு போக போறோமா? டேவினை காப்பாத்தணும், அதனாலதான். ஆனா யோசிச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தான் கண்ணாடி அருகுது. அது என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்பா, அதான் முக்கியம். இப்போ டெவினை காப்பாத்தணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அங்க பாருங்க, ராக்ஸி, என்னாச்சு? அவ எழுந்துக்கிறா. எழுந்திருக்க போறாளா? ஹே ராக்ஸி, www.toonworldtamil.com. என்ன சொல்லுமா அப்படியே சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் பேசுறத கவனமா கேளுங்க. என்னன்னு சொல்லு. இவள் ராக்ஸி கூட என்னோட மைண்ட் கனெக்ட் ஆயிருந்தது. அவ பேசினது, அவ பார்த்தது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, எங்க இருந்து கொண்டு போன டவரை ஈவாக்ஸ்ல வச்சு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க போறாங்களாம். எல்லாம் முடிஞ்சது பாத்தீங்களா ஈவாக்ஸ்? உங்களோட ரோபோட்டிக் உடம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்ப உடனடியா இதை நீ செயல்படுத்த. இந்த வார்த்தைக்காக தான் காத்து இருந்தேன். பிகினிங் சீக்வன்ஸ் நவ. It's working. அவனோட உடம்பு அவனுக்கு முழுசா கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் யாராலையும் அழிக்க முடியாத சக்தி அவனுக்கு கிடைச்சிரும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது.